மாலை முரசு இறை நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் தான். நீங்கள் நிறைய பதிவுகள் பார்ப்பீங்க, அதுவும் கனவுகள் சம்பந்தப்பட்ட பதிவுகள் நிறைய பார்க்குறீங்க. ஆனால் இந்த கனவில் நமக்கு வரக்கூடிய பல விஷயங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கனவுகள் வரும். இப்போ இந்த கனவுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாக என்ன நேரத்தில், இப்போ பகல் கனவு பலிக்காது அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இரவு நேரத்தில் வரக்கூடிய கனவுகள் பலிக்குமா? இந்த கனவுகள் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கனவுகள் நமக்கு பின்னாடி நடக்க போகிற விஷயத்தை நமக்கு முன்கூட்டியே சொல்லக்கூடியது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கனவுல நம்ம பார்க்கக்கூடிய பொருள்கள் மூலமாக நமக்கு அந்த இயற்கை நமக்கு உணர்த்துதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஒவ்வொரு மனிதனினுடைய ஒரு ஆழ் மனதில் அண்டு நம்ம சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா நமக்குன்னு ஒரு ஆரா இருக்கும், நமக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் இருக்கும், நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும், நமக்குள்ளே ஒரு நெகட்டிவிட்டியும் இருக்கும். ஸோ ஆன்மீகம் நிறைய நம்ம தெய்வ வழிபாடுகள் செய்யும் பொழுதோ இல்லை மெடிடேஷன் பண்ணுறோம். ஸோ நமக்குள்ளே ஒரு இன்ட்யூட்டிவ் பவர்ஸ் அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய நன்மைகளும் சரி, நமக்கு வரக்கூடிய தீமைகளையும் சரி கனவு மூலமாக காண்பித்து கொடுக்கும். அது ஒரு இறை செயல்னே சொல்லலாம். தெய்வம் நமக்கு சொல்கிற ஒரு விஷயம். சரி, இப்போ இந்த கனவுகளில் குறிப்பாக பறவைகள் வருது, மிருகங்கள் வருது, இல்லை நம்ம இயற்கையில் காணக்கூடிய காட்சிகள், சிலது விருத்தின்னு சொல்லுவோம், சிலவற்றை அழிவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய சில விஷயங்களை கனவுகள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்படி மிருகங்களை கனவில் பார்ப்பது அப்படின்னு பொதுவாக எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு மிருகம்னு பார்த்திங்கன்னா யானை. யானை கனவில் வந்தால் அவ்வளோ நல்லது. ஒரு தெய்வ அனுகூலம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம யானையை சொல்லலாம். ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், பிள்ளையார் ரூபமாக யானையை பார்க்கிறோம் அப்படின்ட்டுன்னு. கிரகங்கள் ரீதியாக நம்ம சொல்லணும்னா குரு பகவானுக்கும் யானையை நம்ம சொல்லலாம், சனி பகவானுக்கும் யானையை சொல்லலாம். ஸோ அந்த யானை எப்படிப்பட்ட, இப்போ அந்த யானை எடுத்து தூக்கி மிதித்து போடுது அப்படின்னு சொன்னால் அப்போ கண்டிப்பாக ஏதாவது உங்களுக்கு ஒரு குலதெய்வ குற்றம் இருக்கும், இல்லை விநாயகர் வழிபாட்டில் ஏதாவது நம்ம தவறுகள் இருக்கும். ஸோ அப்போ நம்ம விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு கொழக்கட்டை நெய்வேத்தியம் பண்ணி இல்லை கொழக்கட்டை விநியோகம் பண்ணுறது, அந்த மாதிரி உங்கள் கனவுக்கு தகுந்தாற் போல் நம்ம அதற்கான பரிகாரங்களை நம்ம செய்கிறோம். ஸோ இந்த மிருகங்களில் பார்க்கும் பொழுது அதிகமாக நமக்கு கனவில் வர்றது சர்ப்பங்கள். ஸோ இந்த சர்ப்பங்கள்லேயே என்ன நிறத்தில் அந்த சர்ப்பம் வருது அப்படிங்கிறத நம்ம நினைவு வச்சுக்கிட்டா நல்லது. ஒரு கருநாகம் வருது அப்படின்னா அது அந்த அளவுக்கு நமக்கு ஒரு சுபீட்சத்தை கொடுக்காது. இதுவே ஒரு நல்ல பாம்பு வருது, ஒரு நல்ல சர்ப்பம் படம் எடுக்கிற மாதிரி இருக்குது, இல்லை அது கடித்து நமக்கு ரத்தம் வருவது போல் இருக்குது அப்படின்னா நமக்கு அது ஒரு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு. ஒரு சிலருக்கு 5 தலை நாகத்தை கனவுல பார்ப்பாங்க, வெண்மை நிற நாகத்தை கனவுல பார்ப்பாங்க. ஸோ இந்த வெண்மை நிற நாகம், அதுவும் ஒரு 5 தலை நாகமாக உங்களுக்கு கனவுல வந்ததுன்னா உங்களுக்கு ராஜ வாழ்க்கை காத்திருக்கிறது அப்படின்னு. நீங்கள் ஒரு பெரிய பதவியில் ஒரு ராஜாங்கத்தை ஆளக்கூடியதுன்னு சொல்கிறது அது. அண்ட் இந்த மாதிரியான கனவுகள்லாம் வருமா அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரியான கனவுகள்லாம் வந்திருக்கு. அவங்களுக்கும் அந்த ராஜயோகத்தை, ஒரு நாட்டை ஆளணும்னா நம்ம சீஃப் மினிஸ்டராக தான் வரணுங்கிறது அவசியம் கிடையாது. நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துக்கு நம்ம ராஜாவாக கூட இருக்கலாம். ஸோ இது சர்ப்பங்கள் வரும் பொழுது. இந்த மிருக வகையில் அடுத்ததாக நமக்கு பசுமாடுகள். பசுமாடுகள் அப்படின்னாலே அது மகாலட்சுமி தான். ஸோ காளையை நம்ம பார்த்தாலுமே நல்லது தான். இதில் எரும மாட்டை நம்ம கனவில் பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்த மிருகங்கள் எல்லாமே இறைவனுடைய ஒவ்வொரு இறைவனுக்கு அது வாகனமாக இருக்குது. இப்போ குரங்கு நம்ம கனவில் பார்க்குறோம், நம்ம உடனே அது ஆஞ்சநேயரை தான் குறிப்பிடுவோம். பட் குரங்கு கனவில் பார்க்குறது அவ்வளோ நல்லது கிடையாது. இது குரங்கு நமக்கு கனவில் பார்க்குறோம் அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த விஷயத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது நமக்கு மாந்திரீக சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் நமக்கு குடும்பத்திற்கோ இல்லை நமக்கோ, இல்லை வண்டி வாகனத்தில் நம்ம போகும் பொழுதோ ஏதாவது ஒரு விபத்துகள் நடக்கிறதுக்கோ, இந்த மாதிரியெல்லாம்
இந்த குரங்குகள் வந்து கனவுல வந்தால் நமக்கு பாதிப்புகள் வரும். அதில் இந்த குரங்குகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரங்கொட்டா மாதிரி மூஞ்சி மட்டும் கருப்பாக இருக்கும், மற்ற இடங்கள்லாம் அதுக்கு வந்து ரோமங்கள் இருக்கும். இல்லை ஒரு மனித குரங்கு இருக்கலாம், சிம்பான்சி குரங்குலேயே எத்தனையோ வகைகள் இருக்குது இல்லையா? ஸோ குரங்குகள் வந்து கனவுல வந்து அந்த மாதிரியான ஒரு பலனை கொடுக்கும். அடுத்தது புலி, சிங்கம் இப்படிப்பட்ட மிருகங்கள். ஸோ இந்த மிருகங்களில் ஒரு மிருகம் ஒரு மானையோ அல்லது இன்னொரு நாயவோ கடித்து குதறி இந்த மாதிரி ஒரு ரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு காட்சியை நம்ம கனவுல பார்க்குறோன்னாலும் நல்லது கிடையாது. ஸோ குரங்கை பார்த்தாலும் சரி, ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை அடித்து நம்ம அந்த இரத்தத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஏதாவது மாந்திரீக சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் நமக்கோ நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதில் நம்ம கவனமாக இருக்கணும். இந்த மிருகங்களில் வந்து நம்ம பார்க்கும் பொழுது சில பட்சிகளும் நம்ம பார்ப்போம். இப்போ மயில் வந்து நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது முருகனினுடைய ஒரு வாகனம், நமக்கு ரொம்ப ஒரு நல்ல சகுனம்னு சொல்லலாம். ஒரு மயில் வந்து நமக்கு கனவுல பார்க்கும் பொழுது எதிரிகள் வந்து நமக்கு இருப்பாங்க. அந்த சத்ரு நாசனம்னு சொல்கிறது, சத்ருக்களை நம்ம வந்து எப்படி அவங்கள வீழ்த்தி நம்ம வெளியில் வர்றதற்கு தெய்வம் நமக்கு உதவியாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம மயிலை பார்க்கும் பொழுது நமக்கு அதுக்கான பலன் வந்து உண்டு. இப்படி ஒவ்வொரு மிருகத்திற்கும் நம்ம கனவுல பார்க்கறதோடு மட்டும் அல்லாமல் அந்த கனவு எப்படிப்பட்ட கனவாக இருக்கும் பொழுது நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த கனவு பலன்களே. ஸோ நம்ம ஒரு சர்ப்பத்தை பார்த்தாலும் சரி, பட்சிகளை பார்த்தாலும் சரி, பட்சிகளில் நம்ம கிளி பார்க்குறது அவ்வளோ விசேஷம். ஒரு நல்ல பச்சை கிளி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையான இறைவனின் அனுகிரகம் இருக்குது. உங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ப்ராஸ்பெரிட்டியை நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஒரு செல்வ செழிப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான். அதே மாதிரி கனவுல வந்து நிறைய மீன் பார்க்குறது ரொம்ப நல்லது. ஃபிஷ்ஷு அப்படியே கடல்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வர்றதோ, இல்லை கடலில் நிறையா மீன்கள் துள்ளி விளையாடுற மாதிரி இருக்கிறதோ, இந்த மாதிரி அந்த மீனை வந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிக்கிறாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி பார்க்கும் பொழுது நமக்கு ஏதாவது இந்த புதையல் இல்லைன்னா நமக்கு அந்த அதாவது நம்ம வந்து யாருக்காவது வளர்ப்பு பிள்ளைகளை போய் சொத்து வரும் பார்த்திங்களா, அடுத்தவங்களோட சொத்து கிடைக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இறந்து போய் கிடைக்கக்கூடிய மீன்கள் நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம இறந்து போய் ஒரு இதுவாக மீன்கள்லாம் பார்க்கும் பொழுது நம்ம சொத்து நாசமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஒரு மீன் கனவுல காண்றது ஒரு நம்ம பிடிச்சிட்டு வர்றதுக்கும் அது இறந்து போய் காண்றதுக்குமே நிறைய வித்தியாசங்கள் உண்டு. இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் வந்து கனவுல நாய் பார்ப்பாங்க. நாய் வந்து கனவுல பார்க்கும் பொழுது ஒரு பைரவரினுடைய ஒரு அம்சம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நாய் வந்து பொதுவாக கனவுல பார்க்குறது தப்பு இல்லை. பட் அதே மாதிரி தான் ஒரு நாய் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களை கடிக்கிற மாதிரியோ இல்லை வேறு யாரையாவது கடிக்கிற மாதிரியோ கனவு கண்டால் அதற்கு பரிகாரங்கள் கண்டிப்பாக பண்ணணும். அதை தவிர்த்து பூனை வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஒரு வீட்டில் யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஆத்மா வந்து ஒரு பூனை ரூபத்திலேயோ அல்லது ஒரு நாய் ரூபத்திலேயோ ஒரு காகன் ரூபத்திலேயோ வந்து வரும். ஸோ ஆத்மாக்கள் அதிகமாக போய் உட்காரக்கூடிய இடங்கள் வந்து பூனை தான். உங்களுக்கு பூனை கனவுல வந்தால் உங்கள் வீட்டில் யாராவது இறந்துருப்பாங்க, சமீப காலமாக இறந்துருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஆத்மா திருப்தி இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த வரக்கூடிய அமாவாசையிலேயே நீங்கள் போயிட்டு அந்த பித்ரு காரியங்கள் ஏதாவது செய்யணுன்னா அதை வந்து உடனடியாக செய்யுங்க. பூனை வந்து கனவுல வந்தாலே உங்கள் வீட்டில் சமீபத்தில் இறந்தவர்கள் கனவுல வந்து உங்களை நினைவுபடுத்துறது தான். அடுத்தது வந்து பட்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மயில் பற்றி பேசினோம், கிளி வந்து பற்றி பேசினோம், காகம் வந்தால் தெரியும் பித்ருக்கள் தான் வராங்கன்னு. இதில் ஆந்தை வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமியினுடைய ரூபம்தான். ஸோ ஆந்தை வந்து கனவுல வந்தால் ரொம்ப நல்லது. ஒரு தெய்வம் நமக்கு வந்து கூட இருக்கிற மாதிரியான ஒரு சகுனம்னு சொல்லலாம். குபேரனுக்குன்னு சொல்லுவாங்க ஆந்தை, பட் மகாலட்சுமி நீங்கள் வந்து இந்த பெங்காலிஸோடைய மகாலட்சுமி படத்தில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் கையில் வந்து ஆந்தையை வச்சுருப்பார். ஸோ ஆந்தை வந்து உங்களுக்கு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஏதாவது நகையை வந்து அடகு கடையில் வச்சுருக்கோம், அதை மூட்டலாம். இல்லை நமக்கு யாராவது வந்து ஒரு நகை சம்மந்தப்பட்டதை நமக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு ஒரு பணம் வரலாம். ஸோ ஆந்தை கனவுல வந்தால் நமக்கு ஒரு மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கும்.
எப்பொழுதுமே ஒரு கனவை பார்க்கும் பொழுது நம்ம காலையில் எந்திரிச்சோம்னா டக்குன்னு அது எந்த நேரத்தில் நம்ம அந்த கனவை பார்க்குறோங்கிறது இருக்குது. ஸோ காலையில் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே பார்க்கக்கூடிய கனவுகள் நிச்சயமாக பலன்களை கொடுக்கும். ஸோ நல்ல சக்திகள் நடமாடக்கூடிய நேரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த 4 மணி டு 6 மணி தான். அந்த நேரத்தில் நமக்கு நல்ல இந்த மாதிரியான ஒரு நல்ல கனவை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அது ரொம்ப ஒரு 3 மாதத்திற்குள் நமக்கு நடக்கக்கூடும். சில கனவுகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஐயோ இந்த சொப்பனை எனக்கு சரியாகவே இல்லை, இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ காலத்துக்குள்ளே இது பலிக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது நமக்கு ஒரு 3 வாரங்களோ அல்லது 1 மாதம், 4 வாரம், 3 மாதம் டு 4 வாரம், ஒரு மாதத்திற்குள்ள பக்ஷம்னு சொல்லுவோம், 15 நாள், அப்படி இல்லைன்னா 1 மாதம், அதற்குள்ளே அது பலிக்கக்கூடும். ஸோ இப்படி மிருகங்களாக இருந்தாலும் சரி, பட்சிகளாக இருந்தாலும் சரி, எத்தனையோ மிருகங்கள் எத்தனையோ பட்சிகள் எல்லாமே இருக்குது. ஒரு மிருகமும் நம்ம கனவுல காணும் பொழுது அதுக்கு ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. நீங்கள் எப்படிப்பட்ட கனவு பார்க்குறீங்க, என்ன மாதிரியான மிருகங்கள் பார்க்குறீங்க, அந்த கனவுக்கான பலன் என்ன அப்படிங்கிறத நல்ல வல்லுநர்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பதிவு அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ள பதிவாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.